ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இப்படி போணும், இப்படி பேசணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப குடுத்து வச்சவன் நானு. அது மாரி ஒரு மொத தடவ 91 எலக்ஷனுக்கு திருவண்ணாமலையில பேசிட்டு, கிருஷ்ணகிரி டேமுக்கு வர்றாங்க. டேம் கெஸ்ட் ஹவுஸ் பர்கூர்ல நிக்கிறாங்க. ம். நான் பர்கூர்ல பிரச்சாரத்த முடிச்சுட்டு, இவங்க வர்றாங்களேன்ட்டு ரிசீவ் பண்றதுக்காக எல்லாம் கட்சிக்காரங்கலாம் அங்க இருக்காங்க. நானும் போயிட்டேன். விடிய காலையில வர்றாங்க. ரொம்ப டயர்ட்ல வர்றாங்க. வந்தவுடனே வணக்கம்மா அப்படின்னு. சரி பிரச்சாரம்லாம் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணி. மேல ரூமுக்கு போயிட்டு ஒரு 15 படி இருக்கும். மேல ரூமுக்கு போயிட்டு, அவங்க உள்ளுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதவ தொறந்துட்டு, "கல்யாணம் இங்க வாங்கன்னாங்க." ஆ. எனக்கா ஐயய்யோ! யாரோ ஏதோ போட்டு குடுத்துட்டானுங்க போல இருக்கு. ம். ம். திடீர்னு கூப்பிடுறாங்க. திடீர்னு 15 படிக்கு எப்படி ஏறுனேன்னே எனக்கே தெரியாது. "அம்மா சொல்லுங்கம்மா என்னங்க?" "இல்ல நீங்க எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்றீங்க. அது ஜனங்க மத்தியில ரொம்ப நல்லா எடுபட்டுருக்கு." அடடா! "சரிங்கம்மா ரொம்பன்னு." "அத பேசி காட்டுங்க" அப்படின்ட்டாங்க. விடிய காலைல 5 மணி ஆயிடுச்சு. வெடவெடன்னு பனி வேற உடம்பே நடுங்குது. ம். அப்போ ஒரு நடிகர் அவர் பேர சொல்ல வேண்டாம். அவரு ம். அங்க நிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ள ஒரு கரடி ஒண்ணு வருது. அது கத்துது, பிக்கிது, பொறாண்டுது. அதனால நீங்க யாரும் பயந்துறாதீங்க. அம்மா யானைய அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே மிதி தான். ம். அடி வயித்துல இருக்கிற குடல் பிதுக்கிட்டு வந்துரும். நீங்க ஓட்ட பத்திரம் ரெட்டலைக்கு போடுங்கன்னு. ஸோ பேசி முடிச்ச உடனே சிரிக்கிறாங்க பாருங்க. விழுந்து, 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 விழுந்து எனக்கு ஒரு பெரிய குடுப்பின சார். அம்மாவ நெறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்கேன். ஓ! அருமை. அவங்க முக்கியமான இடத்துல சிரிச்ச ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, நான் பேசும்போது எடுத்த ஃபோட்டோ இருக்கும். அப்படி சிரிப்பாங்க. இப்ப அதிமுக இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? என்ன பொறுத்தவரைக்கும் அது தலைவருடைய ஆரம்பிச்ச கட்சி. அந்த கட்சி நல்லா இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா நாங்க அத நோக்கி தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.